இதில் ஒரு கட்டமா தமிழக வெற்றி கழகம் சார்பில் குடும்பத்திற்கு ஒரு வீடு, ஒரு மோட்டார் சைக்கிள், முடிந்தால் ஒரு கார் தருவோம்னு தேர்தல் அறிக்கையை தயாராகி வச்சிருக்காங்க. அதே சமயத்துல அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் என்கிற ரீதியில தேர்தல் அறிக்கை தயாராகி வருது. இதற்கிடையே திமுக சார்பில் பெண்களை போல் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயண திட்டம் தயாராகி வருதாம். இதன் முதல் கட்டமா 60 வயதை கடந்த முதியவர்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் இன்னும் 2 மாதங்கள்ல நடைமுறைக்கு வருது. இதைத் தொடர்ந்து அனைத்து ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம் என்ற திட்டம் வரலாம் என அமைச்சர் சிவசங்கர் சூசகமா தெரிவிச்சிருக்காரு. இந்த சமயத்துல அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் அவரது தங்கை பிரியங்கா காந்தியும் தமிழ்நாட்டுக்கு வர இருக்காங்களாம். காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நோக்கத்துல அவர்கள் இருவரும் தமிழ்நாடு முழுவதும் பாத யாத்திரை நடத்துறாங்க. 2 பாத யாத்திரைகளும் தனித்தனியாக நடைபெறுது. பிரியங்கா காந்தியை பொறுத்தவரையில மகளிர் அணி பாத யாத்திரை என்ற பெயரில் பெண்களை வைத்து பாத யாத்திரை நடைபெற இருக்கு. அநேகமா வருகிற ஜனவரி மாதம் 3வது வாரத்தில் இந்த பாத யாத்திரை பயணம் இருக்கும்னு தெரிய வருது.